வணக்கம். லட்சுமி கடாட்சம் சேனல் பார்த்துட்டு இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி. சில முக்கியமான விஷயங்களை நான் அடிக்கடி எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டே தான் இருக்கேன். இந்த பதிவிலும் அப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம்தான். திருமணங்கிறது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மிக முக்கியமான ஒரு விஷயம். திருமண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா அமைஞ்சா அவங்க வாழ்க்கையில எல்லா வெற்றியும் நமக்கு கிடைச்ச மாதிரி தான். ஏன்னா அது திருமண வாழ்க்கைங்கிறது நம்மளோட சந்தோஷம் மட்டும் இல்லை, நம்மளுடைய சந்ததிகளை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறது. இது இந்த வாழ்க்கை மிகவும் சந்தோஷமா இருக்கணும். மிகவும் சந்தோஷமா இருந்தாவே அவங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள். ஓகே, திருமணம் கல்யாணத்துல ரொம்ப மிக முக்கியமான சில பொருட்கள் இருக்கும். மங்களகரமான பொருட்கள் நம்ம அன்னைக்கு திருமணத்துக்காக அளிக்கப்பட்டு மிக மிக முக்கியமான ஒண்ணு திருமண பத்திரிகை. இந்த திருமண பத்திரிகைங்கிறது நம்ம பயன்படுத்துறோம், எல்லாருக்கும் கொடுக்குறோம், எல்லாம் செய்யறோம். ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் திருமண பத்திரிகையை ஒவ்வொருத்தர் வழக்கப்படி நாங்க குலதெய்வத்துக்கு வைப்போம். பெரும்பாலும் குலதெய்வத்துக்கு வைக்கிற பழக்கம் இருக்கும். ஒரு சிலருக்கு அவங்க இஷ்ட தெய்வத்துக்கு கோயில் போய் வச்சுட்டு வருவாங்க. இது எல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள். இது மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த திருமண பத்திரிக்கை பத்தி நமக்கும் கல்யாணம் ஆயிடும். அதை நினைக்கிறோமா நினைக்கலையாங்கிறது அந்த திருமண பத்திரிகை எங்க இருக்குன்னு கூட ஒரு சிலருக்கு தெரியாது. திருமண பத்திரிகை என்பது திருமண வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு கட்டத்தை வகுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அந்த திருமண பத்திரிகையை நம்ம அதனாலதான் நம்ம திருமண பத்திரிகை முதலத்துல கோயில்ல வைக்கிறோம், குலதெய்வத்து கோயில்ல வைக்கிறோம். ஏன்னா நல்லபடியா கல்யாணம் நடக்கும், என்னுடைய இந்த குலத்துல வாரிசு உருவாக்கணும். இந்த மாதிரியான பல விஷயங்களை நினைச்சுதான் அந்த குலதெய்வத்தில் வைக்கிறோம், இஷ்ட தெய்வத்துக்கு வைக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா அதுக்கப்புறம் அந்த பத்திரிகையும் எப்படி பயன்படுத்துறோம், எங்க இருக்குன்னு கூட ஒரு சிலருக்கு தெரிய மாட்டேங்குது. அது சில வீடுகள்ல எங்கெங்கயோ கிடைக்குது. மேல பரணியில தூக்கி போட்டுறவங்க கூட இருக்காங்க. தப்பா சொல்ல, அது முடிஞ்சு போச்சு. அந்த வாழ்க்கை சந்தோஷமா போறதுக்கு இந்த திருமண பத்திரிகை ரொம்ப மிக முக்கியமானது. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு வருஷமும் திருமண நாள் ஒண்ணு வரும். அன்னைக்கு நம்ம நல்லா ஹோட்டல் போறோம், பீச் போறோம், சாப்பிடுறோம், எல்லாமே செய்யறோம், கோயில் போறோம், பூஜை பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா இந்த திருமண பத்திரிகையை எடுத்து சாமி முன்னாடி வச்சுட்டு நன்றி சொல்லிடுங்க. இந்த வாழ்க்கை இந்த அளவுக்கு சிறப்பா போறதுக்கு நீங்க தான் காரணம். அதுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த தீபங்கள் காட்டுறப்ப இந்த பத்திரிகையும் குலதெய்வத்து முன்னாடி வச்சிருங்க. இல்லைன்னா சாமி குலதெய்வத்து முன்னாடி வச்சு சாமி கூட அங்க வச்சிருங்க. அப்படி இல்லைன்னா பூஜை அறையில வச்சு எப்போதுமே பூஜை அறையில எங்க குழந்தைங்களோட திருமண பத்திரிகையெல்லாம் வச்சிருக்கேன். எப்போதுமே வச்சிருப்பேன். நான் பூஜை போடுறப்பனா அதுக்கு நான் சேர்ந்து அந்த இது பத்திரிகையும் தானாவே பூஜைக்கு இடத்துல இருக்கிறதுனால அது ஒரு சிறப்பாவே ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டே இருக்கு அவங்களுக்கு. அதனால அந்த மாதிரி நீங்க செய்யுங்க. அந்த நாள்ல எடுத்து வச்சு திருமண பத்திரிகை என்னன்னைக்கெல்லாம் ரொம்ப ஒரு விசேஷமா பூஜை பண்றீங்களோ அன்னைக்கெல்லாம் அந்த திருமண பத்திரிகை பக்கத்துல வச்சிருங்க. ரொம்பவே நல்லது நடக்கும். அது நீங்க நம்பி செஞ்சு பாருங்க. இந்த திருமண வாழ்க்கை ஒரு மங்களகரமா போயிட்டே இருக்கும். வளமான ஒரு மங்களகரமான ஒரு வாழ்க்கை திருமண வாழ்க்கை அமைஞ்சா அவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியா, இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. அதனால இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா சந்தோஷமா இருந்துகிட்டே இருக்கும். திருமண பத்திரிகைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த மங்களகரமான ஒரு விஷயம், மங்களகரமான ஒரு பொருள் கூட சொல்ல முடியல, அது மங்களகரமான ஒரு நல்ல விஷயத்த சுமந்து கொண்டு வர்ற ஒரு என்ன சொல்லலாம், அதுக்கு என்ன ஆப்டான வேர்டு, ஒரு மங்களகரமான ஒரு இது. பொருள் சொல்ல கூட எனக்கு மனசு வரல. மங்களகரமான ஒரு விஷயம். அது நம்ம பத்திரமா சந்தோஷமா எல்லாரும் கையாளுங்க. கண்டா அப்படின்னா போட்டு வச்சிடாதீங்க. கல்யாணம் அது எங்கெல்லாம் போய் அனாவசியமான வேண்டாத இடத்துல போய் செஞ்சுன்னா நம்ம திருமண வாழ்க்கை கொஞ்சம் பாதிச்சிடும். அதுக்காக தான் நான் இந்த பொருளுக்கு இந்த விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? அடுத்து என்னன்னா, இன்னொன்னு அதே போல கல்யாணத்துக்கு பயன்படுத்துற முகூர்த்த நேரத்துல கொடுக்குற கட்டப்பட பட்டு புடவை, இந்த பிளவுஸ், கண்டிப்பா பெண்களுக்கு பிளவுஸ் பத்தாம போயிடும். இப்ப நிறைய பேருக்கு ஏன்னா கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தாவே அந்த பிளவுஸ் சம்பந்தமே இல்லாம போயிடும். ஆனா அந்த பிளவுஸை நமக்கு நான் தூக்கி போட்டுருக்கோம்.
இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு புடவைக்கு வந்து பிளவுஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. 10லயோ 10 தான் அதை எடுத்து பத்திரமா வச்சிருங்க. அதை வந்து திருமணத்துக்கு தாலி கட்டுறப்போ நமக்கு கொடுத்த அந்த கூரப்புடவைக்குரிய பிளவுஸ், கூரப்புடவை, முகூர்த்த புடவை, நிச்சயத்த புடவை இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுல எல்லாம் ஓட்டு விடக்கூடாது. அது நல்லா வந்து அந்தருடைய எல்லாம் போட்டு பாதுகாப்பா வச்சுக்கோங்க. அது வந்து கடைசி வரையிலும் இருக்கட்டும் உங்க கூட. உங்களோட நல்ல வாழ்க்கையை சுமந்து வந்த நாளை வந்து அதுக்குரிய ஒரு விஷயத்த நம்ம பத்திரமா பாதுகாக்கணும். ரொம்ப வருஷம் 40 வருஷம் ஆயிடுச்சு அதில் சில 10 வருஷம் ஆனாவே சில பிளவுஸ் பத்தலன்னு அங்கே 10லயா 10ஆம போயிடுச்சு. கண்டிப்பா 1 வருஷம் 2 வருஷத்துல குழந்தை பிறந்தோம்னாலும் இந்த பிளவுஸ் பத்தாது. கண்டிப்பா அதை வந்து என்ன பண்ணுங்க, பத்திரமா எடுத்து வச்சு அவ்வளவுதான். இது வந்து நீங்க கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் திருமணம். அதே போல திருமணத்தன்று நம்ம அணியக்கூடிய சில விஷயங்கள் எதுவானாலுமே அது வந்து நம்ம ரொம்ப பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒவ்வொரு விஷயமுமே ஒரு ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு மங்களகரமான ஒரு விஷயம். அது ஒவ்வொன்றுமே நம்ம பாதுகாத்து நல்ல பத்திரமா வச்சிருக்கணும். அதை முடிஞ்சா நம்ம நல்ல பூஜை, நம்ம இப்போ வந்து நிறைய நாட்கள்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா அந்த கல்யாணத்துக்கு கட்டும், அதுக்கப்புறம் கட்டுறதே இல்லை. ஆனா நல்ல நல்ல நாட்கள் எல்லாம் அதை நீங்க கட்டுங்க, ரொம்பவே நல்லது நடக்கும். அது ரொம்ப வெயிட்டா தான் இருக்கும். பட்டு புடவைலாம் எப்பயாவது எடுத்து அதை மதிப்பு மாற்றி வைக்கணும். ஏன்னா ஒரே மடிப்புல வச்சோம்னா விட்டு போயிடும். இந்த மாதிரி சில விஷயங்கள் பட்டு புடவைன்னா ரொம்ப பாதுகாக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அது இன்னொரு பதிவுல பார்த்துடலாம். திருமணமான புடவை, திருமண புடவை, திருமண பத்திரிக்கை, இந்த மாதிரி விஷயங்களுக்கு, திருமணத்துக்கு கொடுக்கப்பட்ட விளக்கு, இதெல்லாம் ரொம்ப ஒரு பொக்கிஷம். இதெல்லாம் வந்து நல்ல நாள் பார்த்து நிறைய பெரியவங்க போயிடலாம். பல பேரோட ஆசீர்வாதங்கள் இருக்கும் அதுல. அதனால அந்த பொருட்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் கொடுத்துருங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மிக்க நன்றி.